ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பழைய ஒரு ஆராதனை ஞாபகம் இருக்கு? என்ன சொல்ல பேசினா ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க. கேட்கல. ஹல்லேலூயா. தாழ்மை குறித்து பேசினேன். தாவீது என்ன சொன்னாரு? என்னை இதுவரை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இல்லைங்களா? ஹல்லேலூயா. தாவீது தன்னை தாழ்த்தினதால தான் என்ன பண்ணாரு? ஆடுகளுக்கு பின்னாலே தெரிஞ்ச தாவீது ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ராஜாவாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. பெரிய ராஜாவை உயர்த்தினார். அதுதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது? தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 138:6 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார். வாசிங்க. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் பேசணும், ஆண்டவர் என்கிட்ட பேசியிருந்தார். பேசணும்னு நினைச்சு வந்தேன், ஆனா அன்னைக்கு நமக்கு டைம் பத்தல. ஹல்லேலூயா. அது நான் இந்த வாரம் மெசேஜுக்காக நான் ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு டாபிக்குமே கையில் ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் என்னத்தை பேசுவேன், கர்த்தர் என்னோட கூட பேசுங்க பேசுங்க அப்படின்ட்டு நான் காத்துட்டு இருக்கும்போது, உனக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா நான் கொண்டு வந்த வார்த்தைகளை அவருடைய ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணல, முழுமையாய் பேசி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் 3 நாள் பிரயாசப்பட்டிருக்கேன் இதுக்காக. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து எல்லாரும் தூங்கிடுவாங்க, நான் மட்டும் உட்கார்ந்து இருப்பேன். நான் என்னத்தை பேசணும்? ஆண்டவரே, உடைய ஜனங்களுக்கு நான் ஆண்டவருடைய பரிசுத்தாவினுடைய உந்துதல், அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா அங்க நான் நின்று பேச முடியாதுங்க. வார்த்தையை எடுத்து பேசவே முடியாது. இதை நான் நிறைய முறை உணர்ந்திருக்கிறேன். இந்த வாரமும் அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தன்னை தாழ்த்தும் போது, கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தும் போது எல்லாவற்றிலும் அவர் உயர்த்துகிறவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 2 நாளாம் புஸ்தகம் 7:14 வாசிங்களேன். 2 நாளாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுதுன்னா, முதலாவது பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா. அது என்ன சொல்லுகிறது? தெளிவா சொல்லப்படுது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஜனங்கள்னு சொல்லல, அத உரிமையாய் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவர்கள் என்ன பண்ணணுமா? முதலாவது தங்களை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய சமூகத்துல அதை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராக பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரு? தன்னை தாழ்த்தி, அப்புறம் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. இரண்டாவது ஃபர்ஸ்ட் தாழ்த்தணும், அப்புறம் ஜெபிக்கணும், முகத்தை தேடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை தேட வேண்டும். அப்புறம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அதாவது தங்கள் பொல்லாத வழினா நாமெல்லாம் பாவத்தில் நடக்கிறோமா? இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உள்ள ஜனங்கள் செய்திருக்கலாம். ஆனா இப்போ நாம என்ன பண்றோம்? மேட்டிமை வரக்கூடாதுங்கிறாரு. ஹல்லேலூயா. பொறாம வரக்கூடாதுங்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னும் என்ன சொல்லலாம்? இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்? திரும்பணும். அப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது, அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்
பண்ணும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறார், நம்மளுடைய மீறுதலை மன்னிக்கிறார், நம் வாயின் வார்த்தைகளை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், ஹல்லேலூயா, என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், எப்படி வேணாலும் நடந்து. ஒரு வாரம் முழுவதும் நம்ம என்ன பண்றோம், இந்த உலக ஜனங்களோடு ஒட்டி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. போகையிலும் வருகையிலும் வேலை ஸ்தலங்களில் எல்லா இடத்துலயும் நம்ம எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா சபைக்கு வருது தன்னை தாழ்த்தி முதலாவது தன்னை என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து உடைய ரத்தத்தினாலே ஒரு விசையா என்னை நான் சுத்திகரிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாங்க, தேசத்திற்கு சேமத்தை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் நம்முடைய மீறுதல் எல்லாத்தையும் மன்னித்து என்ன கொடுக்கிறாரு, சேமத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஆவியை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தணும். தாழ்மை முதலாவது நமக்கு தேவை என்று வேதம் சொல்லுகிறது. 15 வாசிங்க. இந்த தேசத்தில் செய்யப்படும், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போதகர் பேசினாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காரா, கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம சபைக்கு போனோம், எல்லாரும் கூட நம்ம சேர்ந்து ஆராதிச்சோம், வார்த்தை கொடுத்தாங்க, கேட்டோம், வந்தோம்னு இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. இது என்ன, இது எந்த இடம்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் வாசம் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு வேணும் உதாரணம் வந்தோம் உட்கார்ந்தோம் 4 பேர் பேசணும் போனோம் அப்படின்னு இருக்க முடியாதுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பதான் நமக்கு என்ன பண்றாரா, சேமத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாவுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு, நீ நினிவே பட்டணத்துக்கு போ, அங்க நினிவே பட்டணத்துக்காக எதிராக என்ன பண்ண, தீர்க்க தரிசனம் வர, அந்த தேசத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன்ட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க, யோனா புஸ்தகம் 3வது அதிகாரம். அழிக்க போறேன்ட்டாரு. அந்த யோனா போயாச்சு, தீர்க்க தரிசனம் உரைச்சாச்சு, அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 5ல இருந்தே வாசிப்போமா. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க, நினிவே பட்டணம் அழியும் போது கூப்பிட்டு இருக்காங்களா, புலம்புனாங்களா, எதுவுமே பண்ணல. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறது தான் செய்வார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன், கொள்ளுகிறவரும் அவரே, ஏற்பிக்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. இங்க நினிவே பட்டணத்துக்கு எதிரான தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் ஒன்று கூடி தொடர்ந்து வாசிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பார்க்கிறதாகவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்.
திரும்பவும் கடவர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல என்ன பண்றோம்? மனுஷர் மாத்திரம் இல்ல, ஆடுகளும் மாடுகளும் மிருகங்களும் என்ன பண்ணிச்சுங்க? ஒன்றுமே ருசி பார்க்கல, தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்த்தது என்ற விதத்துல நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தணும். அந்த ஜனங்கள் யாவரும், ராஜா முதற்கொண்டு ஆடுகள் மாடுகள் மிருகங்கள் யாவும் தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுச்சு? தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது 10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர் சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. கட்ட சொன்னார் இல்லையா, நான் தேசம் பாவம் பெருகிடுச்சு, நான் அதை அழிச்சிருவேன், நீ போய் என்ன பண்ண? அதுக்கு தீர்க்க தரிசனம் உரையினாரா? ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அவனுக்கு எதிரா பேசினாங்களா? சொல்லுங்க, யோனாவுக்கு எதிரா பேசினாங்களா? இல்ல. அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள், தன்னை தாழ்த்தினார்கள், ரெட்டடித்துக் கொண்டார்கள், சாம்பலில் உட்கார்ந்தாங்க, உபவாசம் இருந்தாங்க, தேவனை நோக்கி பார்த்தாங்க. அதனால என்ன பண்ணுச்சு? 2 நாளாவதுல அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாங்க. சேமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. சங்கீதம் 9:10, 9ஆம் அதிகாரம் 9:10. சீக்கிரம் வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்காருங்க? எக்கலமா இருக்கிறாராம். அப்புறம் நீங்க நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, மற்றவர்களால் தூஷிக்கப்படும் போது என்ன பண்ணணும்? நீங்க ரைஸ் ஆக கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் என்ன சொல்றாரா? நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவர்தான் நமக்கு தஞ்சம், அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் நமக்கு கிருபை, எல்லாமே அவர்தான். கீழ கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவரை யாவரையும் கைவிடுவதில்லை. நினைவே பட்டணத்தார் யாவரும் கர்த்தரை தேடினார்கள், ஒருவரையும் கைவிடல. ஹல்லேலூயா. அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் செய்ய போகிற என்ற காரியத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? பின்வாங்கிட்டாரு. ஏன்? அவருடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். அவருடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்த்து என்ன பண்ணிட்டாரு? அவர் மனஸ்தாபப்பட்டு அந்த எந்த தேசத்தை நான் அழிப்பேன்னு சொன்னாரோ அந்த தேசத்தை ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், சேமத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் 2 நாளாம் புத்தகம் என்ன சொல்லுது? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். ஹல்லேலூயா. முதலாவது அவர்களை தாழ்த்தணும். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3, பவுல் பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். அவன் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவன். இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க எல்லாரும் என்ன பண்ணாவன்? கொடுமை செய்தான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவனை தொட்ட பிறகு எடுத்தவங்க வாசிங்க. பிலிப்பியர் 3:7 வாசிங்கள. எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். நஷ்டம் என்றாரா? ஹல்லேலூயா. எல்லாமே எனக்கு நஷ்டம் அப்படின்னு எண்ணுகிறேன். எது எனக்கு லாபமா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக, அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எல்லாம் என்ன நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நஷ்டம் என்று எண்ணுகிறார். காரணம், அவர் பெரிய ஐஸ்வர்யவான், தேவனை தேடாத வரைக்கும் ரொம்ப கொடூரமா இருந்தார். ஹல்லேலூயா. சவுல் அப்படின்னு சொல்லப்பட்டார். ஆனா தேவன் அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எப்படி சொல்றாரு? நீ முன்னில உதைக்கிறது உனக்கு நலமா என்று கேட்கிறார். அவன் 3 நாள் கண்ணு தெரியாம இருக்கிறான்.
அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறான்? தேவனை அறிந்து கொண்டு அவருடைய காரியங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு என்ன பண்றான்? 7 வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து அறிகிற அறிவு, அவருடைய வார்த்தை, அதற்காக நாம என்ன பண்ணோம்? தன்னை தாழ்த்துறான். எந்த அளவுக்கு தாழ்த்துறான் பாருங்க. எதுவுமே எனக்கு பெரிய வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆனா எனக்கு என்ன வேணாம்? எனக்கு எதுவும் வேணாம், எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணி தேவனுக்கு பின்பாக நான் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்தும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும்படிக்கு. அத கடைசியா வாசிங்க. அதுதான் ரொம்ப அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டே குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான்? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவன் தேவனை அறிகிற அறிவை அறிந்த பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவனுக்கு தெரிஞ்ச பிறகு அவர் என்ன ஆகிறாரா? நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. குப்பைன்னா என்னங்க? நம்ம வீட்டை பெருக்கி அள்ளி குப்பை தொட்டில போட்ட பிறகு அது என்ன ஆகுது? நமக்கு திரும்ப கிடைக்குமா? அது வேஸ்ட், அவ்வளவுதான். வேணான்ற பொருளை தான் நம்ம குப்பையில போடுறோம். அந்த மாதிரி இருக்கான். தன்னை எல்லாவற்றையும் உதறி விட்டு தேவனுக்காக தன்னை தாழ்த்தி அதையெல்லாம் என்ன பண்றான்? அவன் வாழ்ந்த வாழ்க்கைய நான் குப்பை என்று எண்ணுகிறேன். காரணம், கர்த்தர் பெரியவர், என்னை தொட்டவர் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. என் நாமம் அறிந்தவர்களுக்கு நான் சகலத்தையும் செய்கிறேன். அது போல இந்த பிலிப் என்ன பண்றான்? தேவனுடைய நாமத்தை அறிந்ததுனால அவன் சகலத்தையும் விட்டு நஷ்டம் என்று என்றான், குப்பையாக எண்ணுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீகா 6:8 வாசிக்கிறேன். மீகா 6:8ல மீகாவின் புஸ்தகம் மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. வேற என்னத்தை கேட்கிறாருங்க? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்படிதானங்க? நன்மை எது, தீமை எது, நல்லது கெட்டது எது நமக்கு அறியத்தக்க ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவித்தும் இருக்கிறார். கீழே நீ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையா நடப்பதை அல்லவோ அவர் வேற எதுக்கு கேட்கிறார்? கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்மைப்படுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்மைப்படுத்தணும். தாழ்மைப்படுத்தினாதான் நம்மளை மேன்மை அடைய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது இன்னும் 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 நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம். சபைக்கு வந்தோம், ஜெபித்தோம், போனோம் இல்லாம எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணோம்? தாழ்மையை பெற்றிருக்கோம். நம்ம அடிக்க வரோம் கூட என்ன பண்ணுவான்? ஹல்லேலூயா. இவனடா படுத்தே விட்டானே என்ற மாதிரி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா,
தேவனுக்குள்ளாக இருக்கும்போது வாயில இந்த வார்த்தை என்ன பண்றது? எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அறிந்திருக்கிறார். அப்ப தாழ்மை ரொம்ப முக்கியம் தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா. மத்தேயு 23:12 சொல்லுகிறது. வாசிங்க. மத்தேயு 23 என்ன சொல்லுகிறது? தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவன் என்ன பண்றான்? உயர்த்தப்படுகிறான். நான் எல்லா இடத்துலயும் நான் தான் பெரிய ஆளு, நானா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி சொல்லாதீங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லவே கூடாது. நாம தன்னை தாழ்த்தணும். எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நம் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார், மேன்மை கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது கர்த்தர்கள் எல்லாம் நம்மளை எல்லாம் எல்லா இடத்திலும் மேன்மைப்படுத்துறார். கர்த்தர் தான் மேன்மை பாராட்டணும். கர்த்தருடைய நாமத்தினாலே இதை செய்தேன், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இதை என்ன நடத்தினார், நான் செஞ்சேன், என்னாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லுகிறவர் என்ன பண்றாரா? கர்த்தர் தள்ளி விடுகிறார், புறத்தை தள்ளுகிறவரா இருக்கிறார் இல்லைங்களா? ஏசாயா இது சொல்லும் போதுதான் ஏசாயா புஸ்தகம் 14வது அதிகாரம் வாசிக்கல. ஏசாயா புஸ்தகம் 14:13 நினைக்கிறேன். வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன். கீழே மேகங்களுக்கு மேலாக நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ சொன்னாயே, உன் இருதயத்தில் சொன்னாயே. இது யார் என்று தெரிகிறதா? கெஸ் பண்ணுங்க. பிசாசு. ஹல்லேலூயா. கேரு கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா. கேரு என்பவன் நான் வானத்துக்கு மேல ஏறுவேன், மேகங்களுக்கு மேல ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாக என்ன பண்ணுவேன்? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்கிறேன். இது எதை குறிக்கிறது? தன் மேட்டிமையை குறிக்கிறது. அவன் யாருங்க? கேரு. அவன் எதுக்காக படைக்கப்பட்டவன்? எசேக்கியேல் புஸ்தகம் 28 வாசிங்க. 28:14 நினைக்கிறேன். எடுங்க. அவன் எதற்காக படைக்கப்பட்டவன்? நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. போதும். ஹல்லேலூயா. அந்த கேருப்பு தேவனுடைய தூதன், காப்பாற்று ஜனங்களை காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்டவன். ஆனா என்ன சொல்றான்? தனக்கு என்ன ஆயிடுச்சு? நான் தான் ஆண்டவருக்கு நிகரானவன், அவருக்கு ஒப்பானவன், அவர் சிங்காசனத்தை அருகிலே என்னுடைய ஆராதனை கூட்டத்தை நான் கூட்டுவேன், வானத்துக்கு மேலாக ஏறுவேன், அவருக்கு நான் ஒப்பாவேன் என்ன சொல்றான்? அநேக காரியங்களை சொல்றான். அதனால அவன் என்ன பண்ணுகிறான்? கீழே தள்ளி விடப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தள்ளி விடப்படுகிறான். அப்படியாய் நாம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் தள்ளி விட்டதுனால என்ன ஆயிடுச்சு? அவன் மகிமை பறிக்கப்பட்டது. அதனால அவன் கோபத்தை கீழே என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜனங்களை. ஹல்லேலூயா. அவன் தான் பிசாசு. அவன் தான் நிறைய காரியங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 1:1 அதிகாரத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஏன் வெறுமையா இருந்தது? கர்த்தர் படைத்தது வெறுமையா இருக்குமா? ஒழுங்கின்மையா இருக்குமா? அவலட்சணமா இருக்குமா? இந்த ஒழுங்கின்மையை கொண்டு வந்தது கேரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒழுங்கின்மை கொண்டு வந்தது கேரு, வெறுமையாக்குனது கேரு. தேவனுடைய நாமத்தை அறிய முடியாத அளவுக்கு ஜனங்களுடைய கண்களை குருடாக்குனது கேரு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஏன் அப்படி தள்ளப்பட்டானா? அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு உப்பான சிங்காசனத்தை நான் உயர்வேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று மேட்டிமை கொண்டதுனாலே, தன் இருதயத்தில் மேட்டிமை ஆனதுனால அவனை தள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. அவன் தள்ளுண்டவனானான். அவனையும் கர்த்தர் தான் உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது நீதிமொழிகள் புஸ்தகம் 15:25, அகங்காரிகளின் வீட்டை பிடிக்கப்படுவன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்போ நம் இருதயம் மேட்டிமையானா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மளை தள்ளி விடுகிறவரா இருக்கிறார், ஆகாதவர் என்று தள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 15:25, அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். பிடுங்கி போடுவார். விதவையின் எல்லையை போல் நிலைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அகங்காரி யாருங்க? மேட்டிமை உள்ளவங்க, நான் தான் என்ற கர்வம் உள்ளவங்க. இவங்க வீட்டை என்ன பண்றாரு? இல்லாத ஆக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகங்காரியின் வீட்டை பிடிக்கி போடுகிறவரா இருக்கு. அப்படிதான் கேருப்பு கீழே தள்ளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். ஏன்? தன்னை தாழ்த்துகிறான். இதுவரை கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரப்பா, என் வீடு ஏமாத்திரப்பா. வாக்கினால் சொன்னதை கரங்களினால் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கினால் சொன்னதை தன் கரங்களினால் செய்கிறவராக இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் அடங்கி, அவருக்கு கரத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கும் பொழுது என்ன பண்றாராம்? கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவரா. 1 பேதுரு 5:6 அப்படிதான் சொல்லுகிறது. நீ கரத்துல, தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கும் போது அவர் உன்னை உயர்த்துகிறவரா இருக்கிறார். வாசிங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த காலத்தில் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். தன்னை தாழ்த்தி அவருடைய கரத்துல நாம் அடங்கி இருக்கும் பொழுது தன்னை உயர்த்துகிறவரா இருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 4:6, யாக்கோபு புஸ்தகம் 4:6 அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. கீழே ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஒரு வார்த்தை நமக்கு விரோதமா வருதுன்னா, பேதுருவ மாதிரி அப்பால போ சாத்தானே. யார் சொன்னா? பேதுருவ. ஹல்லேலூயா. பேதுரு முதல் சிஷ்யன். ஆனா அவரே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அப்பால போ சாத்தானே. விரோதமான காரியங்கள் வரும்பொழுது, தேவலா சிந்தைகள் வரும்பொழுது நாம் பிசாசுக்கு நாம் எழுத்து நிற்கிறவர்களாயிருக்கணும். ஓ, நான் அப்படித்தானோ, நான் தான் பெரியவனோ, நான் தான் உயர்ந்தவனோ, என்ன என் ஆபீஸ்ல எல்லாரும் இப்படி வச்சு பேசுறாங்களே. இல்ல, ஹல்லேலூயா. ஒரு நாள் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். அப்படியா? நான் இப்படி இருக்கேனா? கர்த்தருக்கு நன்றி. என்னை இதுவரை கொண்டு வந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படிதான் சொல்ல வேண்டும். நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது இன்னுமே எங்க மாமி சொல்லிட்டு இருப்பாங்க, புக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான் அவன், படிக்க பயந்ததுக்கு வித்துட்டான், காயலாங்கல்ல போட்டான். ஆமா, எங்க அப்பா என்ன அடிச்சு கட்டி வெயில்ல போட்டாரு. படிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணேன், புக்கெல்லாம் தோண்டி காயலாங்கல்ல போட்டேன். ஹல்லேலூயா. ஸ்கூல்ல இப்ப ஒழுங்கா அப்படி படிக்கல, ஆனா இன்றைக்கு ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தருக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்தினதுனாலே கர்த்தர் என்னை ஒரு பெரிய நிறுவனங்களில, அதுவும் இந்தியா கம்பெனி இல்லைங்க, அது டென்மார்க் கம்பெனி, இங்கிலீஷ் தான் பேசணும். ஒரு மெயில் அனுப்பிச்சா கூட அந்த கிராமர்லாம் கரெக்டா இருக்கணும், அப்படி ஒரு ஒரு லெசன் நல்லா இருக்கணும்.
அப்படிப்பட்ட கம்பெனில நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா வச்சிருக்கிறார். காரணம், நான் தேவனோடு கூட பேசினேன். ஹல்லேலூயா. அங்கிருந்து இங்க சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்த பிறகுதான் எனக்கு அந்த படிப்போட அறிவு தெரிஞ்சது. அப்ப நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்வேன்? அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி அவர் கரத்துல ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு என்ன கர்த்தர் ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறார். காரணம், என்னை தாழ்த்தினதுனாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்களும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் போது உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். வாழ்வு பிள்ளைகளுக்கும் நான் தான் சொல்றேன், நீங்க உங்களோடு கூட பேசுங்க. நீங்க தேவனோடு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுங்க. நான் எப்படி இருக்கேன், நான் போற காரியங்கள் கரெக்டான்ட்டு நீங்க பேசுங்க. கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளுங்க. அவர் உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். இல்ல நான் பண்றதுதான் கரெக்ட் நீங்க பண்ணாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7-8 வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி. இல்ல, 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து சமூகத்தில் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்னாலதான் நடந்தது, நான் உழைக்கிறதுனால இது வருது, நான் உழைக்கிறதுனால சம்பத்து கூடுது அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் கரங்களை திடப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனை கொடுத்திருக்கிறார். நீங்க ஓடுகிற ஓட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அவர் இடத்துல தன்னை தாழ்த்து போய் இந்நாள் வரை கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம் வந்தவரை தினமும் அவர் இடத்துல ஜெபம் பண்ணி கேளுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். தானியேல் சிறைப்பட்டு போறான். எத்தனை வயசுல போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 15 வயசுல போயிருப்பானா? ஆனா தானியேல் அங்க ராஜாக்களுக்குள்ள பெரிய பெரிய உத்தியோகத்துல இருந்தாலும் அவன் எண்ணெல்லாம் எங்க இருக்கு? இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் போகணும், என் தேவனை நான் ஆராதிக்கணும்ன்ற எண்ணங்கள் மட்டும்தான் இருந்தது. அதனால்தான் அவன் உயர்த்தப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக மேன்மை அடைகிறான். இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்த வேண்டும் தேவனுக்கு முன்பாக. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென்.